ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்டைல் சூப்பரான பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சுன்னா உடனே இந்த பருப்பு சாதம் செஞ்சுருவோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு சாதத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு அப்படியே நல்லா பொடிஞ்சு வந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு நல்லா பொடிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாவும் வரமிளகாவும் 4 நாள் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதே ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொடிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். 2 இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஒரு 2 கொத்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொடிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்ல பழுத்த தக்காளியாக 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே நல்லா வேக விட்டுலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு கிளறிங்க. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நாள் வீடியோவில் எப்படி சாம்பார் பொடி செய்கிறது நாங்கள் போட்டு காட்டுறோம். மஞ்சள்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் பருப்பும் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணும்போதே வாசம் அடிக்கி ஃப்ரெண்ட்ஸ், கமகமானு. இப்போ 2 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு எடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 டம்ளரு. இப்போ 3 டம்ளருக்கு வந்து 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு காரம் எல்லாமே இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன்.
உப்பு போட்டதுக்கு நல்லா எல்லாத்தையும் நல்லா எல்லா பக்கமும் உப்பு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் ஒரு 2 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் ஸ்டீம் போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போதே அப்படியே பருப்பு சாதம் நல்லா பொழுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம மேலாக்கில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு சதைச்சி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பூண்டு வந்து 1-2 சதைச்சி வச்சுருக்குறோம். இதை ஆட் பண்ணிக்குவோம். அப்படியே மிளகாக்கில் அப்படியே தூவி விட்டுலாம். இப்போ மிளகாக்கில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கிளறி விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்டைல் பருப்பு சாதம் ரெடி. அப்படியே பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கே டப்பு கொடுக்குற அளவுக்கு இருக்கும் எங்கள் கோயம்புத்தூர் பருப்பு சாதம். அம்மா கமனு சூப்பரான பருப்பு சாதம்.